ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஒரிஜினல் கொஸ்டின் 23ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. இந்த சிம்பிளிஃபைடு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆஃப் த பூலியன் எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு சிம்பிளிஃபைட் சம் ஆஃப் ப்ராடக்ட் கேட்குறாங்க. இப்போ அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் இருக்குது. நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதுவும் எப்படின்னாக்கா சிம்பிளிஃபைடாக இருக்கணும். இதில் ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சிம்பிளிஃபைட் சம் ஆஃப் ப்ராடக்ட்டில் தான் இருக்குது இந்த 4 ஆப்ஷனுமே. இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஏற்கனவே வேறு ஒரு மெத்தடில் நாம் சால்வ் பண்ணியிருந்தோம். இது வந்து வேறு ஒரு மெத்தடில் இப்போ நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் சம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லாட்டினா அந்த எக்ஸ்பிரஷன் மேலே ஃபுல்லாக பார் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்க சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷனை வந்து அவங்க கொடுத்த அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்க ப்ராடக்ட் ஆஃப் சம்மு கிடைக்கும் நம்மளுக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷனை எழுதிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம அடுத்த லைனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார் போட்டோம். அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷனுக்கு மேலே நம்ம பார் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவை, அதனால் பார் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் இது ஒரு டேர்ம், செகண்ட் டேர்மு, இது வந்து தேர்ட் டேர்மு. மொத்தம் இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்குது. இப்போ இப்போ வந்து நம்ம டிமார்கன்ஸ் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா அந்த பார் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாட் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது டிமார்கன்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணும்போது டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா டாட்டாக மாறிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதலாம். பி ப்ளஸ் எல்லாமே கேல்குலேட்டர்ஸே யூஸ் பண்ணுவோம். பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ பார் ப்ளஸ் ஆர் பார் போட்டு நம்ம டிமார்கன்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணுறதுனால இங்கே பார் வரும். அது நெக்ஸ்ட் வந்து டாட் இருக்கனால அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ அடுத்த டேர்ம் எழுதுவோம். பி ப்ளஸ் கியூ பார் ப்ளஸ் ஆர். இப்போ இங்கேயும் பார் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் பார், இதுக்கும் ஒரு பார் போடுறோம். அதனால் இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கும் பார் போட்டிருக்கோம், இந்த டேர்முக்கும் பார் சேர்த்துருக்கோம், செகண்ட் டேர்முக்கும் பார் சேர்த்துட்டோம், தேர்ட் டேர்முக்கும் பார் சேர்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம டிமார்கன்ஸ் தியரம் படி நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பி பார் ப்ளஸ் வந்து டாட்டாக மாறிடும். இந்த டாட் வந்து போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் கியூ பார், அப்புறம் வெளியில் ஒரு பார் இருக்குல்ல, அதாவது நம்ம கியூ பார்க்கு மேலே ஒரு பார் போட்டிருப்போம், அதனால் கியூ டபுள் பாராக இருக்கும். அப்புறம் ப்ளஸ் வந்து டாட்டாக மாறிடும், ஆர் டபுள் பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ம் எழுத போகிறோம். பி பார் டாட் கியூ டபுள் பார் டாட் ஆர் பார் ப்ளஸ் பி பார் டாட் கியூ பார் வரும் டாட் ஆர் டபுள் பார். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா டபுள் பார்லாம் நம்ம எடுத்துடலாம். அதனால் பி பார் கியூ, ஏன்னா டபுள் பார் வந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஆர், அந்த டபுள் பார் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் எழுதுவோம். பி பார் கியூ, அதுக்கப்புறம் ஆர் பார். அதுக்கப்புறம் அடுத்த டேர்மு லாஸ்ட் டேர்ம் எழுதுவோம். பி பார் கியூ பார் ஆர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன டேர்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்மில் தான் இருக்குது. சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா பி பார் கியூ ஆர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா பி பார் கியூ ஆர் இருக்குது.
இப்போ இதில் வந்து எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி பார் கியூ இருக்குது. அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் பி பார் கியூ இருக்குது. அதனால் அதை நம்ம காமனாக வெளியே எடுத்துருவோம். பி பார் கியூ ப்ராக்கெட்டில் வந்து இங்கே வெளியே டாட் வச்சுக்கலாம். ஆர் ப்ளஸ் அடுத்து வந்து நம்ம ஆர் பார் போடணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் பி பார் கியூ பார் ஆர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார்னு இருந்துச்சுனாக்க நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஏ பார்னு இருந்தால் 1 கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 0 1 கிடைக்கும். இல்லாட்டினா 0 ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதுவோம். பி பார் கியூ டாட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனை படி பார்த்தோம்னா அந்த ஆர் ப்ளஸ் ஆர் பார் வந்து 1 நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் அந்த லாஸ்ட் டேர்மை அப்படியே எழுதிடலாம். பி பார் கியூ பார் ஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பார் கியூ ப்ளஸ் பி பார் கியூ பார் ஆர். இப்போ நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா பி பார் கியூ இருக்குது. இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா பி பார் கியூ இருக்குது. இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா பி பார் கியூ பார் ஆர் இருக்குது. அதனால் பி பார் வந்து காமனாக இருக்குது. அதனால் நம்ம பி பாரை வெளியே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் டாட் கியூ ப்ளஸ் கியூ பார் ஆர். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவில் நம்ம அப்ளை பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்ளை பண்ணோம்னா கியூ ப்ளஸ் கியூ பார் ஒரு டேர்மை எழுதிடுவோம். இது ஒரு டேர்மு. அதுக்கப்புறம் கியூ ப்ளஸ் ஆர். பி பார் டாட் என்ன வரும்னாக்கா ப்ராக்கெட்டில் 1 வரும். கியூ ப்ளஸ் கியூ பார் வந்து 1 டாட் கியூ ப்ளஸ் ஆர். பி பார் அந்த 1 இருந்தாலும் 1 தான், இல்லாட்டினாலும் 1 தான். அதனால் நம்மளுக்கு கியூ ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு டாட் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இது என்ன டேர்மாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்மில் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனாக இப்போ இருக்குது. நம்ம இங்கே டிமார்கன்ஸ் தியரம் இங்கே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். இந்த லைனில் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் நம்ம அப்ளை பண்ணதுனால இந்த ஏற்கனவே இந்த சம்மா ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்மாக மாறிடுச்சு. அதனால் திருப்பியும் வந்து நம்ம பார் அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனுக்கும் பார் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். கியூ ப்ளஸ் ஆர். ஃபுல் எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம பார் போட்டோம். பட் தனித்தனியாக இப்போ டிமார்கன்ஸ் தியரம் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பி பார் இந்த டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்தது இந்த டைமுக்கு நம்ம பார் போடணும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பி டபுள் பார் ப்ளஸ் கியூ பார் டாட் ஆர் பார். இப்போ டபுள் பார் வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் பி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ பார் ஆர் பார். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சரு. பி ப்ளஸ் கியூ பார் ஆர் பார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்மில் இருக்குது. இது ப்ராக்கெட் போட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். சம் ஆஃப்
ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்குது. பி ப்ளஸ் கியூ பார் ஆர் பார் ஆன்சரில் இருக்கான்னு பார்ப்போம். பி ப்ளஸ் கியூ பார் ஆர் பார். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.